ஆமா, இவ்வளவு நாளா எங்க இருந்த? நான் வந்ததுல இருந்து இந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்ததே இல்லையே. இப்படி ஒரு அழகான பொண்ண எப்படி நான் மிஸ் பண்ண? எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா இப்பவே இதே இடத்துல வச்சு உனக்கு அப்படியே தாலி கட்டிருப்பேன். இப்போ ஒன்றும் மோசம் இல்லை. என் கூட நீ வந்துரு, உன்னை ராணி மாதிரி பாத்துக்கலாம். சார், நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட இப்படிலாம் பேசுறது ரொம்ப தப்பு. பாரா, அந்த குட்டி குரங்கு கூட சேர்ந்துக்கிட்டு பஞ்சாயத்துல என்ன தப்பா பேசுறீங்க. அது உனக்கு தப்பா தெரியலையா? அதுவும் ஒரு போலீஸ்காரனை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுனீங்க. அது தப்பு இல்லையா? நீங்க ஒரு தப்பான பொம்பளை பேச்சு கேட்டு அம்மன் கோயில மூட பார்த்தது பெரிய தப்பு தானே. நாங்க முறையா சொன்னது நீங்க கேட்கவே இல்ல. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஆளுதான் அழகா இருக்கான்னு பார்த்தா பேச்சும் நல்லா தான் பேசுறேன். என்ன அசிங்கப்படுத்தின உங்களை ஏதாவது பண்ணணும் தான் யோசிச்சேன். ஆனா உன்னை பக்கத்துல பார்த்த உடனே என் மைண்டே மாறிடுச்சு. எனக்கு 2 விஷயம் பிடிக்கும். ஒன்னு அனுபவிக்கிறது, இன்னொன்னு அனுப்பி வைக்கிறது. இப்போ உன்னை அனுபவிக்கணும்னு தான் தோணுது. எப்படி வசதி? சார், ஒரு போலீஸா இருந்துகிட்டு ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா பேசுவீங்க? அந்த மாசாணி அம்மன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. கண்டிப்பா அவ உங்களை சும்மா விட மாட்டா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? சார், வா வா வா. கையை விடுங்க சார். சார், விடுங்கன்னு சொல்றல. என்ன அசிங்கப்படுத்தின உன்னையும் சரி, அந்த குள்ள கத்திரிக்காவையும் சரி, உங்களை நான் சும்மா விட போறேன். விடுங்க சார். என்ன அசிங்கப்படுத்துனீங்கல்ல, கையை விடுங்க சார். நான் வெளியில தலை காட்ட முடியாத மாதிரி பண்ணேன். சப்பா சேசிங்க. சரி, அதையும் பாத்துறேன்.